பெஞ்சல் புயல் சென்னைக்கு கிழக்கு திசையில் 130 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டுள்ளதால் சென்னை புறநகர் பகுதி முழுவதும் பலத்த மழை பெய்து வருகிறது. இது குறித்த கூடுதல் விவரங்களை களத்திலிருந்து நமது செய்தியாளர் லட்சுமணன் வழங்க கேட்கலாம். லட்சுமணன், பெஞ்சல் புயல் எதிரொலியாக சென்னையிலிருந்து பல்வேறு பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. பெஞ்சல் புயல் 130 கிலோமீட்டர் தொலைவில் நிலை கொண்டிருக்கிறது. 15 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து கொண்டிருந்த பெஞ்சல் புயல் தற்போது 7 கிலோமீட்டர் வேகத்தில் குறைந்து நகர்ந்து வருகிறது. இது தொடர்பான விவரங்களை பதிவு பண்ணுங்க. கண்டிப்பாக மோகன், தற்போது இந்த பெஞ்சல் புயல் எதிரொலியாக தமிழ்நாடு மட்டுமின்றி பல்வேறு மாநிலங்களில் கூட இந்த பலத்த மழையானது பெய்து வருகிறது. அந்த வகையில் பார்த்தோம் என்றால் தற்போது இந்த பெஞ்சல் புயலானது சென்னை தென்கிழக்கு பகுதியில் 130 கிலோமீட்டர் தொலைவில் தற்போது நிலை கொண்டுள்ளதாலும் கூறப்பட்டிருக்கிறது. அதன் எதிரொலியாக சென்னை புறநகர் பகுதிகள் முழுவதுமே தற்போது பலத்த மழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக நம்ம இருக்கக்கூடிய காட்சியானது சென்னை இந்த பட்டினப்பாக்கம் கடற்கரையில் தான் நின்று கொண்டிருக்கிறோம். குறிப்பாக கடந்த 3 நாட்களாகவே இந்த புயல் எதிரொலியாக 3 நாட்களாகவே அந்த பட்டினப்பாக்கம் கடற்கரை, மெரினா, பெசன்ட் நகர், வேளச்சேரி போன்ற பல்வேறு கடற்கரையிலுமே கடல் சீற்றமாக காணப்பட்டு வந்தது. அதன் தொடர்ச்சியாக தற்பொழுது 4வது நாளாக கடல் சீற்றமாக தற்பொழுது காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக நேற்று வரையுமே 3 அடி முதல் 4 அடி வரை இந்த அலையின் அடிகளானது எழுப்பப்பட்டு வந்தது. தற்போது பார்த்தோம் என்றால் இந்த அலையின் அடிகளானது தற்போது 2 மடங்காக அதிகரிப்பு 5 முதல் 6 அடி வரை தற்போது இந்த அலைகளானது எழும்பி வருகிறது. அந்த காட்சிகளை பார்த்தாலே தெரியும். குறிப்பாக இந்த பகுதிகளுக்கு, அதாவது இந்த கடற்கரை பகுதிகளுக்கு பொதுமக்கள் யாரும் வர வேண்டாம் என நேற்றைய மாநகராட்சி சார்பாக அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் தற்போது பொதுமக்கள் ஏராளமானோர் தற்போது இந்த கடலின் அலையை ரசிப்பதற்காக தற்போது இந்த பகுதிக்கு வந்துள்ளனர். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் அந்த போலீசார் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருந்த நிலையில், ஆனாலும் இந்த பகுதியில் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களும், இளைஞர்கள், ரசிகர்கள் என நிறைய நபர்கள் தற்போது இந்த பகுதியில் வந்து செல்ஃபிகளை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த மெரினா கடற்கரை பொறுத்தவரையுமே சாதாரண அலையானது 2 அடி முதல் 3 அடி வரை எழும்பக்கூடும். ஆனால் இந்த புயலின் எதிரொலியாக தற்போது இந்த அலையின் சீற்றமானது தற்போது 6 அடி முதல் 7 அடி வரை கூட அதிகபட்சமாக தற்போது காணப்பட்டு வருகிறது. அதற்கேற்ற நடவடிக்கைகளும் தற்போது இங்கே இருக்கக்கூடிய சுழற்சி இருக்கக்கூடிய இந்த பாதுகாவலரும் தற்போது தீவிர நடவடிக்கையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றால் காற்றின் வேகமானது தற்போது 60 முதல் 70 கிலோமீட்டர் வேகத்தில் தற்போது இந்த பகுதியில் காற்றுகளும் வீசி வருகிறது. குறிப்பாக இந்த கடலானது, குறிப்பாக இந்த கரையை கடக்கும் பொழுது மட்டுமே 80 கிலோமீட்டர் வேகத்தில் இந்த கரையானது கடக்கக்கூடும் என தெரிவிக்கப்பட்டிருந்த நிலையில் தற்பொழுது பார்த்தோம் என்றால் சென்னைக்கு அருகில் 130 கிலோமீட்டர் தொலைவில் தற்பொழுது இந்த புயலானது நிலை கொண்டுள்ளதாலும் சென்னை பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமே 50 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் தற்பொழுது இந்த காற்றானது வீசி வருகிறது. அது மட்டுமல்லாமல் கடலின் அலையானது தற்போது 2 மடங்காக அதிகரித்து 6 அடி முதல் 7 அடி வரை அதிகபட்சமாக எழும்பி வருகிறது. குறிப்பாக இந்த கடலின் அலைகளை பார்த்தாலே தெரியும். எப்பொழுதுமே நார்மலாக இருக்கக்கூடிய இந்த கடலின் அலையானது தற்போது ஆக்ரோஷமாக எழும்பி வருகிறது. குறிப்பாக இந்த பகுதியில் மட்டுமே பெரும்பாலும் காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கு ஈடுபடுத்தாத காரணத்தினால் குழந்தைகள் முதல் பெரியவர்களை தற்போது இந்த கடல் அலையை ரசிப்பதற்காக இந்த பகுதியில் வந்து கடல் அலைகளுடன் இந்த செல்ஃபி புகைப்படங்களை எடுத்து வருகின்றனர். குறிப்பாக நேற்று இரவே இந்த மாநகராட்சி சார்பாக இந்த பூங்காக்கள், மேலும் இந்த கடற்கரை ஓரம் மக்கள் செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்பட்டிருந்த நிலையில் அதற்கான போதுமான நடவடிக்கை எடுக்கவில்லையானால் தற்போது இந்த பகுதியில், அதாவது பட்டினப்பாக்கம் கடற்கரை முழுவதுமே ஏராளமான பொதுமக்கள் தற்போது இந்த பகுதிகளுக்கு வந்து இந்த கடல் அலையை ரசிப்பதற்காகவும் காற்றின் வேகத்தை உணர்ந்து கொள்ளாமல் தற்போது இந்த பகுதியில் புகைப்படமும் எடுத்து வருகின்றனர். குறிப்பாக இந்த பகுதியில் பார்த்தோம் என்றாலே ஏராளமான பொதுமக்கள் இருக்கக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்க முடியும். குறிப்பாக 130 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய இந்த பெஞ்சல் புயலானது எதிரொலியாக கடந்த ஒரு 24 மணி நேரமாக சென்னையில் பலத்த மழையானது பெய்து வருகிறது. அதன் தொடர்ச்சியாக பார்த்தோம் என்றால் நாகப்பட்டினத்துக்கு பார்த்தோம் என்றால் 200 கிலோமீட்டர் தொலைவிலும் தற்போது இந்த புயலானது நிலை கொண்டிருக்கிறது. குறிப்பாக இந்த புதுச்சேரி, மகாபலிபுரம் இந்த 2 இடங்களுக்கு இடையே தான் இந்த புயலானது கடக்க உள்ளதாகவும் தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த மழையின் தாக்கமானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. அடுத்த 3 மணி நேரத்தில் கூட சென்னை, காஞ்சிபுரம், செங்கல்பட்டு, திருவள்ளூர் போன்ற பல்வேறு பகுதிகளுக்கும் சிவப்பு நிற எச்சரிக்கையானது விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் அதன் தொடர்ச்சியாக இந்த மழையின் அளவானது சற்று அதிகரித்து காணப்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த புயலானது இன்று மாலை, அதாவது மாலைக்கு நேரம், அதாவது 3 மணி முதல் 4 மணிக்கு மேல் புரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாகவும், மேலும் இந்த புயலின் தாக்கமானது வலுவடைந்தால் இரவு நேரத்தில் கூட புரையை கடப்பதற்கான வாய்ப்புகள் உள்ளதாக தற்போது தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மோகன், களத்திலிருந்து விவரங்களை வழங்கியதற்கு நன்றி லட்சுமணன்.